வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் சுகாதாரத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா 69 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 33 வகையான போஸ்டிங்காக இருக்குது. இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜாப்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருப்போம் கிளியராக. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து நிறையா வரும். ஆல்ரெடி நிறையா ஜாப்ஸ் வந்துகிட்டு இருக்குது. நிறையா பேர் நமக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. ஒரு சிலர் மட்டும் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்காத பார்த்துருக்குறீங்க. அவங்களுக்கு நமக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் மென்மேல் நாமளும் வளர முடியும். நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கும் ஜாப் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. சர்ஜரின்னு பார்த்திங்கன்னா டென்டல் சர்ஜரின்னு பார்த்திங்கன்னா 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க்கு ஒரு போஸ்ட்டு. ஐடி கோஆர்டினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 போஸ்ட்டு. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓடி டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சியும். பாராமெடிஸ்ட் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் டிஇஓ வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டென்டல் அசிஸ்டண்ட் ஒரு வேகன்சி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட்டு ப்ளஸ் இன்னொரு போஸ்ட்டு 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, அது வந்து மென்ஷன் பண்ணல. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, கேஸ் ரெஜிஸ்ட்ரி அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு போஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான் அதிகமான போஸ்டிங்காக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவர் போஸ்ட் ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரேடியோகிராஃபி 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டு. மல்டிபர்பஸ் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டண்டர் வந்து பார்த்திங்கன்னா 1. சானிடரி அட்டண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி 1 கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. சிஇஎம்ஓஎன்சி செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லேப் அட்டண்டர் வந்து பார்த்திங்கன்னா 1. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓடி அசிஸ்டண்ட் ஒரு போஸ்ட்டு. மல்டி டாஸ்க் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 35 டைப் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. 35 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் என்னென்னு பார்க்கலாம். இது 35 டைப்பாகும் போது ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போகும். ஷார்ட்டாக நம்ம வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா MBBS. ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்கு இதுக்கு MBBS கேட்டிருக்காங்க. அடுத்து பயாலிஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா MBBS மெடிக்கல் மைக்ரோபயாலஜி படிச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா BDS படிச்சிங்க. சோசியல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா MA சோசியாலஜி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐடி கோஆர்டினேட்டருக்கு BA அப்படி இல்லைன்னா MSc படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் GNM அப்படின்னா BSc நர்சிங் வந்து படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ML கட்சிப்பை வந்து பார்த்திங்கன்னா இது டிப்ளமோ GNM BSc நர்சிங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதே தான் BSc நர்சிங்கு வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓடி டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா ஓடி டெக்னீஷியன் டிப்ளமோ ஓடி டெக்னீஷியன் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாராமசிட்டு பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட் இல்லைனா ஏதாவது டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 10th படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எல்லாமே கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏதாவது டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அப்படி தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு. அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸு ஃபெயிலு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கு பார்த்திங்கன்னா 8th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளீனரு எல்லாமே 8th. மல்டிபர்பஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 8th சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டண்டர், சானிடரி அட்டண்டர், செக்யூரிட்டி கார்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CMONG இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th. லேப் அட்டண்டர் இது வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க.
ஓடி அசிஸ்டன்ட் பார்த்தீங்களா, தேட்டர் அசிஸ்டன்ட் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. மல்டி டாஸ்க் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 8th to 8th பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா ஏஜ் லிமிட்டு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் வைஸாக ரொம்ப லென்த்தாக போகும், அதனால எதாவது எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸரில் ஆரம்பித்து மெடிக்கல் ஆஃபீஸர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் 23 வரைக்கும் 1 to 23 வரைக்கும் பார்த்தீங்களா 35 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு மேலே எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா 24 ஆரம்பித்து 24லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 24லேருந்து 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 23 போஸ்டிங் வந்து பார்த்தீங்களா 35 ஏஜுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 40 ஏஜ் சொல்லியிருக்காங்க. அடுத்து சேலரி பார்க்கலாம். நம்ம சேலரி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000, ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்கு 60,000 சொல்லியிருக்காங்க. மைக்ரோபயாலஜி 40,000, டென்டல் சர்ஜரியனுக்கு 34,000 சொல்லியிருக்காங்க. சோசியல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 23,800. டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜாப் பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தாக போகுது, நம்ம ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. இப்போ வீடியோ ரொம்ப லாங்காக போகும், 35 டைப் ஆஃப் போஸ்டிங்கிறதுனால. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளேயே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ சப்மிட் பண்ணணும்னா 15/12/2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 31/12/2024 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்லேயும் நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டார்டிங் டேட்னு பார்த்திங்கன்னா 15/12/2024 சொல்லியிருக்காங்க. அடுத்து க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 31/12/2024 சொல்லியிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.